ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் புவனா vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தேங்காய் இல்லாமல் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் போனோட. நீங்கள் போன்லெஸ் சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். எப்போவும் தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணுங்கள். எப்போவுமே சிக்கனுக்கு தயிரும் லெமனும் சேர்க்கும் போது ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இதே மேரினேஷன் நீங்கள் பிரியாணி கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம அதை ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது 3 நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க வேறு எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா. டேஸ்ட் பிடிக்காதவங்க வேறு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பீஸ் பட்டை, அப்புறம் 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 3 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடுறேன். எப்போவும் வெங்காயம் போட்டோடனே உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால தான் நான் முதல்லே சேர்த்துடுறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இந்த ரெசிபிக்கு நல்லா கலர் கொடுக்கும். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அடுத்து 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர். சிக்கன் மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதக்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி தான் போடுறீங்க, எதுவுமே பேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 3 தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணி. இதுவும் நல்லா பொடுசாக கட் பண்ணணும். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தக்காளியை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா மசாலாவும் குக் ஆகிடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலா விட சிக்கனில் எப்போவுமே நீங்கள் சிக்கன் குக் பண்ணும்போது சிக்கன்லேயே நிறையா தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சிக்கன்லேருந்தும் நிறையா தண்ணி வரும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக இருக்கும் சிக்கன்.
இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். பரோட்டா அண்ட் சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். தேங்காய் சேர்க்காமல் செஞ்ச சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.